வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட். ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் இப்போ நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்காக இந்த லாங் கேப் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான அந்த காரணத்தை டிஸ்கஸ் பண்றது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அதை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபேமிலி கமிட்மெண்ட், ஒர்க் கமிட்மெண்ட் இந்த மாதிரி ரீசன் எல்லாம் தாண்டி எனக்கு ஏன் ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து அடிப்படையான அந்த காரணம் என்ன அப்படின்னா, என்னோட கரண்ட் ஃபோக்கஸ். பிரபஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்திட்டத்தை, ஒரு ஞான பொக்கிஷத்தை அலசி ஆராயிற ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிறேன். அது என்னன்னா, விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞானம் கலந்த பக்தி மார்க்கம். நம்மளுக்கு ஞான மார்க்கம் தெரியும், பக்தி மார்க்கம் தெரியும். விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானம் அதுவும் வந்து நம்மளுக்கு பரிச்சயமான விஷயம்தான். ஏன்னா இந்த சேனலோட பேரே சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் ரைட். ஸோ விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானம் தான் நம்மளுடைய அந்த தேடலுடைய அடிப்படையை, என்னுடைய தேடலுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து மெய்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் கலந்த பக்தி மார்க்கம் இதுதான் வந்து இதுல எனக்கு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ பொதுவா ஞானம் கலந்த பக்தி மார்க்கம் அப்படின்னா அதை எதை சொல்லலாம்னா, தெய்வங்களே அதாவது இறைத்தன்மைய அடையிறத பத்தி, இறைத்தன்மையை அடைஞ்ச தெய்வங்களே வந்து ஞானத்தை போதிச்சா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ஞானம் கலந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பக்தி மார்க்கத்துல தெய்வங்களா பார்க்கப்படுற அந்த உயர்நிலை ஆற்றல்கள் ஞானத்தை போதிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பொதுவா நம்ம யாரை வந்து தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே இறைத்தன்மையோட அம்சங்கள் தானே. அப்ப அந்த தெய்வங்களும் இறைத்தன்மையோட அம்சங்கள் தான், நாமளும் இறைத்தன்மையோட அம்சங்கள் தான், நம்மளுக்கு கீழே இருக்க டென்சிட்டி லெவல்ல இருக்க உயிர்களும் இறைத்தன்மையோட அம்சங்கள் தான். ஸோ நாம தெய்வங்களா வழிபடுற அந்த உயர் ஆற்றல்களும் இந்த டென்சிட்டி எல்லாம் கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் இருந்து மனித பிறவி எடுத்து மனித பிறவிய பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இறைநிலைய உணர்ந்து இறைத்தன்மைய அடைஞ்சவங்கள தான் நம்மளுக்கு மேல போயிட்டாங்கனாலே நம்ம தெய்வங்கள் தான் பார்ப்போம். மனித லெவல்ல இருந்து நம்ம அடுத்த லெவல்ல அவங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் ஆற்றல்கள் இருக்கிறப்ப நம்ம அவங்கள தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்தி கலந்த ஞான மார்க்கத்துல இந்த தெய்வ நிலையை அடைந்த உயர் ஆற்றல்கள் தனக்குள்ள இருக்க இறைத்தன்மைய உணர்ந்து அந்த இறைநிலைய அடைஞ்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த ஞானத்தை போதிக்கிறது. அவங்க வந்து இறைத்தன்மையை பத்தியும் அந்த இறைத்தன்மைய அடையறத பத்தியும் போதிச்சா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ஞானம் கலந்த பக்தி மார்க்கம், இல்ல பக்தி கலந்த ஞான மார்க்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இது வரைக்கும் பக்தி மார்க்கத்துல இருக்கிற வழிகாட்டுதல்கள்லாம் அவங்க சொன்னது இல்லையா அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய வழிகாட்டுதல்ல தான் வந்து ஆகமங்கள், புராணங்கள், வேதங்கள் எல்லாமே உயர் ஆற்றல்களுடைய வழிகாட்டுதல்ல வந்த விஷயங்கள் தான். ஆனா அதுக்கும் சொல்ற அந்த ஞானம் கலந்த பக்தி மார்க்கத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, அந்த முதல் அந்த அமைப்பு எப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இல்ல நிக்கோலஸ் டெஸ்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லேப்ல நம்ம ஒர்க் பண்றதா நம்மளோட எய்ம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம இப்ப ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிறோம்னா, நம்ம மிடில் ஸ்கூல் முடிச்சு, ஹை ஸ்கூல் முடிச்சு, அண்டர் கிராஜுவேட் முடிச்சு, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு, பிஹெச்டி முடிச்சு, அதுக்கப்புறம் செலக்ட் ஆகி அவங்க லேப்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட லேப்ல ஒர்க் பண்ண செலக்ட் ஆகுறது எப்படி இருக்கும்? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது.
எல்லாத்தையும் படிச்சு ஆகமங்கள், வேதங்கள், புராணங்கள் படிச்சு அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருப்போம். எல்லா யுகங்களையும் நம்ம வாழ்ந்து வாழ்ந்து தான் இந்த கலியுகத்துக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா இப்ப நம்ம இருக்கிறது வந்து கலியுகம். அதுவும் யுக மாற்றத்தோட எல்லையில இருக்கும். இப்ப நடந்துட்டு இருக்க விஷயமே டோட்டலி வேற. இப்ப இருக்க சினாரியோ என்னன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய லேப்ல வேலை பார்க்கறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் கூட வேலை பார்க்கறதுக்கு, இவ்வளோ இதை பாஸ் பண்ணி போறதுக்கு பதிலா, நம்ம இப்ப எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிறோம்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு சயின்ஸ் டீச் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நான் இப்ப சொல்ற அந்த கான்செப்ட். ஞானம் கலந்த பக்தி மார்க்கத்துல நான் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயங்கள் வந்து அவ்வளவு பிரமிப்பானதா இருக்கு. ஸோ இவ்வளவு பிரமிப்பான விஷயம் நம்ம சொல்ற அந்த சினாரியோல இருந்து நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உயர்நிலை ஆற்றல்களே இறங்கி வந்து டைரக்டா நம்மளுக்கு டீச் பண்றது, இறை ஆற்றல்களே இறங்கி வந்து டைரக்டா டீச் பண்ற ஒரு சினாரியோ தான் நான் இப்ப சொல்ல போற அந்த சினாரியோ. எதுக்கு இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு மற்ற யுகங்களுக்கு இல்லாம இந்த கலியுகத்துல இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு ஏன் நடக்குது அப்படின்னா, நாம இருக்குது கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு மாற்றம் அடைகிற அந்த நம்ம யுக மாற்றத்தை பத்தி நிறைய வீடியோல பேசியிருக்கோம். அந்த யுக மாற்றம் தான் இந்த இந்த இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா செயல்களுக்கும் அடிப்படை. நம்ம ஆல்ரெடி வெஸ்டர்ன் சேனலிங் மெசேஜை பத்தி இந்த வீடியோ இந்த சேனல்ல நிறைய பார்த்துருக்கோம். லா ஆஃப் ஒன்ல இருந்து டொலர் ஸ்கேனர்ஸ்ல இருந்து எல்லாமே வெஸ்டர்ன்ல எப்படி இறங்கி வந்து உயிராற்றல்கள் போதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம ஈஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏரியால மட்டும் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம கல்ச்சர்ல மட்டும் கிடையாது. உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் உயர் ஆற்றல்கள் இறங்கி வந்து போதிச்சிட்டு இருக்காங்க. சோலார் ஃபிளேர்ஸ் நடந்து கலெக்டிவ் கான்சியஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. உலகத்துல நடக்கிற எல்லா பொலிட்டிக்கல்ல இருந்து ஒரு சமூகவியல் பிளஸ் இந்த ஏஐ இது எல்லா விஷயங்களுமே இந்த யுக மாற்றத்தை அடிப்படையா வச்சுதான் நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த யுக மாற்றத்துக்கான அந்த விளிம்புல இருக்கிறப்ப தான் இப்படிப்பட்ட அரிய வாய்ப்புகள் அரிய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க அந்த 2030 வரைக்கும் நடக்கிற அந்த மாற்றங்களுடைய ஒரு பகுதி தான் நான் இப்ப சொல்ல போற அந்த சேனலிங் மெசேஜ் பத்தின விஷயமும் அதோட ஒரு பகுதி தான். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த ஞானம் கலந்த பக்தி மார்க்கம் இதுதான் என்னுடைய கரண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பக்தி மார்க்கம் அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து முருகப்பெருமான் மேல பக்தியா இருக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி பக்தியா இருப்போம்? என்ன வந்து எனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு பணிவோட கேட்கறதா இருக்கட்டும். இல்ல எனக்கு என்ன தேவையோ அதை நீயே பார்த்துக்கோ, நான் முழு சரண்டரிங் மோட்ல நான் உன்னை பணிவிடுறத மட்டும்தான் நான் வந்து என்னுடைய ஒரு வாழ்க்கையுடைய நோக்கமா வச்சிருக்கேன் அப்படின்ற சரணாகதி அம்சமா இருக்கட்டும். இந்த மாதிரி பல கண்ணோட்டங்கள்ல வந்து நம்ம முருகனை முருகப்பெருமான பக்தி மார்க்கத்துல நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஆனா அதே முருகப்பெருமான நம்ம ஞான கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அதே முருகப்பெருமான நம்ம ஞானத்தை போதிக்கிற ஆசிரியரா பார்க்கறதா வந்து நான் இப்ப சொல்ற இந்த கான்செப்ட். சோ நாம பேசுற இந்த விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானம் கலந்த அந்த பக்தி மார்க்கத்துக்குரிய அந்த பாதையில முருகப்பெருமானே வந்து நம்மளுக்கு ஞானத்தை போதிக்கிற குருவா நம்ம வந்து நிறைய குருமார்களை ஞான பாதையில வந்து பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்கிறது முருகப்பெருமானே நம்மளுக்கு குருவா இருந்து ஞானத்தை போதிச்சா எந்த மாதிரி இருக்கும்? ஞான கடவுளே வந்து ஞானத்தை போதிக்கிறது, அதுவும் சாதாரண ஞானம் கிடையாது. மெய்ஞானம் கலந்த விஞ்ஞானம் இல்ல, விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானத்தை போதிச்சு ஞானத்தையும் அதோட சேர்ந்து பக்தியையும் இதற்கான அடிப்படையா நம்மளோட அந்த ஹியூமன் பிரெயினுக்கு அது அறிவு கேள்வி கேட்கும் இல்லையா? அந்த இடம் இது கலியுகம் இல்லையா? அதுக்குரிய அந்த பேஸ் விஞ்ஞானத்தையும் சேர்த்து போதிச்சிட்டு இருக்க அந்த ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரமிச்சு பார்க்குற அந்த தகவல்கள். பிண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய இந்த என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். நம்மளோட மொத்த அந்த அண்டம்ன்றதே நம்ம மூளைக்குள்ளதான் வந்து இருக்க எல்லா விஷயங்களும் கோள்கள் எல்லாமே வந்து நம்ம
மூளைக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஆனா அது முருகப்பெருமானே வந்து சொல்றதுதான் வந்து இந்த புத்தகம். மூளை பீனியல் கிளாண்ட்ல பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஆரம்பிச்சு பீனியல் கிளாண்ட் போய் அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு அணுக்களையும் அதோடைய ஆக்கம், அதோட மெயின்டெனன்ஸ், எல்லா விஷயத்தையும் தெளிவா பாத்தீங்கன்னா அருளியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்து டீச் பண்ணத அவ்வளோ சயின்டிபிக்கா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு. ஹியூமன் பிரெயின், ராயல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்றாங்க. அடுத்து இது வந்து அவங்க வேத நூல்கள்ல முதல் நூல் அப்படின்றாங்க, நம்மளோட மூளை பத்தின அந்த இன்ஃபர்மேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நூல், இது வந்து பாத்தீங்கன்னா ஒளி, லைட்டை பத்தினது. எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுக்கு இடையில இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து எல்லாத்தையும் சயின்டிபிக்கா லைட்டை பத்தி இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சயின்டிபிக்கா பிளஸ் மெய்ஞானம் கலந்து. அடுத்து இந்த புக்கு பாத்தீங்கன்னா ஒளி, சவுண்டை பத்தி, நாதம், இந்து நாதம் சொல்லுவோம் இல்லையா, ஆதியிலே வந்து லைட் இருந்தது. எந்த எந்த ஒரு ரிலீஜனை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும், பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், நம்ம பகவத்கீதையா இருக்கட்டும், எந்த புக்கை எடுத்தீங்கனாலும் ஆரம்பத்துல அந்த லைட் தான் இருந்தது. லைட்டுக்கு அப்புறம் தெர் வாஸ் வேர்ட், வேர்ட் இஸ் காட். நீங்க ஒவ்வொரு ரிலீஜன்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை சத்தியம் ஒண்ணுதான். எல்லா மார்க்கங்களும் சத்தியத்தை, அந்த அடிப்படையான சத்தியத்தை தான் அவங்க எல்லா மார்க்கங்களும் சொல்றாங்க. ஸோ லைட் அண்ட் தென் சவுண்டு, உயிர் சக்தி, காந்த சக்தி. ஸோ இந்த லைட் சவுண்டை பத்தி தெளிவா வந்து சயின்டிபிக்கா இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரம்மம், இந்த பிரம்மம் அப்படின்ற அந்த நூல் வந்து 4வது வேத நூலா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எழுதியிருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி எழுதுறாங்க, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம இதை பத்தி, இந்த புக்ஸை பத்தி, அதுல இருக்க கருத்துக்களை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பாண்டிச்சேரியில குரு அன்னை அப்படின்னு சொல்லப்படுற பரிமலா தேவி அம்மா, அவங்களுடைய இறை தேடல், ஞான தேடலுடைய இடைவிடாத முயற்சியில அவங்க வந்து சதுர்யுகின்னு சொல்லுவாங்க. எல்லா யுகங்களையும் வாழ்ந்து மனிதர்கள் வந்து இந்த கலியுகத்துல முக்தி அடைந்து அடுத்த யுகத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த வேண்டுதலோட, அந்த நிர்ணயத்தோட வந்தவங்க. அவங்க வந்து உயர் ஆற்றல்களை தொடர்பு கொண்டு இந்த யுக மாற்றத்துக்கு தேவையான அந்த அடிப்படையை வந்து உருவாக்கி தரணும் அப்படின்ற நிர்ணயத்தோட அவங்க ஆரம்பிச்ச விஷயம்தான், அதோடைய கண்டினியூஷன் தான் இப்ப நான் சொல்ல போற எல்லா விஷயங்களும். அவங்களுக்கு வந்து நேரடியான சீடர்கள் 6 பேரு. அதுல ஜெயந்தி அம்மையார், அவங்களுடைய சேனலிங் கேப்பபிலிட்டி, அவங்கள மூலமா உயர் ஆற்றல்கள் கம்யூனிகேட் பண்ணி கொடுத்த விஷயங்கள் தான் நான் இப்ப சொல்ல போற எல்லா புத்தகங்களும். ஸோ அவங்களுடைய சேனலிங்னா பொதுவாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லா ஆஃப் ஒன் எக்ஸ்பிளைன் பண்றப்பே நான் சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோல சேனலிங்னா என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். உயர்நிலை ஆற்றல்கள் அவங்களோட ஃப்ரீக்வன்சிய நம்மளோட மூளையில இருக்க காமா ஃப்ரீக்வன்சிக்கு போகணும். அப்பதான் வந்து நம்ம நார்மலா பீட்டா லெவல்ல தான் இருப்போம், பீட்டா ஃப்ரீக்வன்சில தான் இருப்போம். நம்மளோட மூளை காமா ஃப்ரீக்வன்சி லெவல்ல அதிர்வுறப்ப, அது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. யாரோட மூளையெல்லாம் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி, அந்த அளவுக்கு அவங்களோட ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுடைய அந்த வெசல் கெப்பாசிட்டி, அவங்களுடைய அந்த பின்னணி எல்லாம் சேர்த்து, கர்மா, அவங்களுடைய நிர்ணயம் எல்லாம் சேர்த்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு சிலரால தான் அது அளவு நல்லா பர்ஃபெக்டா ஃபைன் டியூன் பண்ணி சேனல் பண்ண முடியும். அப்படி ஜெயந்தி அம்மா அவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி உயர்நிலை ஆற்றல்கள் அவங்களுடைய எண்ணங்கள் மூலமா கொடுத்த விஷயங்கள் தான் நான் இப்ப சொல்ல போற புத்தகங்கள் எல்லாமே. அதுல 4 புத்தகங்கள் தான் முருகப்பெருமான் கொடுத்த புத்தகங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். மீதி இருக்க புத்தகங்களை பத்தி நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்குள்ள என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த புத்தகங்கள் இதெல்லாம் பார்த்து ஆக்சுவலா நான் பிரமிச்சு அந்த பிரமிப்புல மூழ்கி போயிட்டேன். இவ்வளவு நாள் வந்து அதை படிக்கிறதுலயே மூழ்கி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஒரு சிலருக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டதில்ல, ஒரு சிலருக்காக மட்டுமே உயர்நிலை ஆற்றல்கள் கொடுக்கல, படிச்சு புரிஞ்சு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், அதுதான் வந்து படிக்கிறவங்களுடைய கடமை அப்படின்ற ஒரு விழிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் திருப்பி படிச்சதை புரிஞ்சதை சொல்லலாம் அப்படின்ற அந்த ரியலைசேஷனுக்கு வந்தேன். இப்ப வந்து இந்த சேனலிங்கோடைய அந்த ரிசோர்ஸஸை பத்தி நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தரேன். ஸோ இந்த விளக்கம் தரதுக்குரிய காரணமே, நான் வந்து என்னால முடிஞ்ச அளவு
அதோடைய சாராம்சத்தை எடுத்து சொன்னாலும் நீங்க எல்லாரும் இந்த புத்தகங்களை, நான் சொல்ற மெட்டீரியல்ஸை நீங்க வாங்கி படிச்சு புரிஞ்சு உணர்ந்து, புரியுறது வேற உணர்றது வேற, ஸோ உணர்ந்து அந்த இரையாற்றல்களோட கம்யூனிகேஷனை நீங்க டிரெக்டா ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்னுடைய இந்த 5-6 மாசம் நான் இந்த டிராவல் பண்ண அந்த பேக்ரவுண்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது மூளை அப்படின்ற அந்த புத்தகத்துல இருந்து தான் ஆரம்பிச்சேன். ஆனா அது எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. முக்கியமா அதோடைய அந்த தமிழ், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ், என்னதான் நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும், கம்ப்யூட்டர் பத்தின ரிசர்ச்சா இருந்தாலும், எனக்கு அதுல ஆர்வம் இருந்தாலும் இத புரிஞ்சுக்கிறதுக்குரிய அந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு இன்னும் தேவைப்பட்டதா இருந்தது. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த புத்தகங்கள்லாம் வந்து ஒரு ஆர்டர்ல படிச்சாதான் வந்து புரியும் அப்படின்ற அந்த புரிதல் வந்தது. அதுல நான் டீமா படிச்ச அந்த புரிதலை தான் வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஸோ இந்த புத்தகம் ஆகம வேதம், இது வந்து ஆக்சுவலா பரத்வாஜ மகரிஷிகள் வந்து ஜெயந்தி அம்மாக்கு சொன்ன விஷயங்கள். இந்த புத்தகம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய ஆணவம், கர்மம், மாயை இதெல்லாம் நீக்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் ஹிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இயல்பான நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம போயிட்டு இருக்கப்பயே நம்மளுடைய மெடிடேஷன், நம்மளுடைய டெய்லி மெடிடேஷன், டெய்லி ப்ராக்டிசஸ் மூலமா எப்படி நம்மளுடைய ஆணவம், கர்மம், மாயை இதை சமநிலைப்படுத்துறது, எப்படி வந்து அந்த கிரவுண்டிங்ல இருந்து நம்மளோட சூரிய ஒளியில இருந்து ஆற்றலை பெறுறது எப்படி, இது எல்லாத்தையும் செயல்முறை விளக்கமா வந்து இந்த புத்தகத்துல 7 சப்த ரிஷிகள்ல ஒரு ரிஷியா இருக்க பரத்வாஜ மகரிஷிகள், ஓகேவா, பரத்வாஜ மகரிஷிகள் வந்து கொடுத்திருக்கிற சேனலிங் பண்ண அந்த விஷயங்கள் தான் வந்து இதுல இருக்கு. இதுல இருக்க எல்லா விஷயங்களுமே வந்து ப்ராக்டிக்கலா இருக்கு. நம்ம என்னென்ன செய்யணும், டே டு டே லைஃப்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த விளக்கத்தை இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இதை படிக்கிற ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த புத்தகத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகம வேதம் பரத்வாஜ மகரிஷிகள் கொடுத்தது. அடுத்து வந்து கலியுக காவியம் அப்படின்னு சொல்றாங்க. கலியுக காவியத்துல வந்து 2 பிரிவுகள் இருக்கு. ஈசனின் சுயசரிதம், ஆன்மாவின் சுயசரிதம். இதுல ஆன்மாவின் சுயசரிதம் தான் முதல் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் தான் ஈசனின் சுயசரிதம். இதுல இந்த ஈசனின் சுயசரிதம் வந்து அகத்திய மகரிஷிகள், இந்த யுக மாற்றத்துக்கு ஆக்சுவலா அடிப்படையே வந்து இவ்வளோ விஷயம் பேசிட்டு இருக்க எல்லாத்துக்கும் அடிப்படையா இந்த யுக மாற்றத்தை வழி நடத்தி கொண்டு போறதே வந்து அகத்திய பெருமான் தான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆத்மலிங்க பூஜை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோடைய அதுல இருந்து எல்லா விஷயங்களும் வழிநடத்தி கொண்டு போறது, இந்த சேனலிங் மூலமா வழிநடத்தி கொண்டு போறது வந்து அகத்திய பெருமான் தான். ஸோ இந்த புத்தகம் வந்து ஈசனின் சுயசரிதத்துல வந்து ஃபுல்லா யூனிவர்ஸ் பத்தினது, யூனிவர்ஸுடைய ஆரம்பம், அந்த அந்த புள்ளி, பிக் பேங்கோட அந்த புள்ளி ஆரம்பத்துல இருந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆரம்பத்துல இருந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கருமையத்துல இருந்து அடுத்து ஒவ்வொன்றா எக்ஸ்பேண்ட் ஆகி கடைசி எப்படி அணுவா மாறுது அப்படின்னு இதை பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் இவ்வளோ சிம்பிளா தான் ஆக்சுவலா வந்து அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா நம்ம மனித மூளைக்கு எந்த அளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவு சிம்பிளா அகத்திய பெருமான் வந்து சொல்லியிருக்காங்க. அகத்திய பெருமானும் பரிமள குரு அன்னை அவங்களும் சேர்ந்து வந்து இதுக்கான பின்னணியில இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து யூனிவர்ஸை பத்தி சொல்லுதுன்னா, அடுத்த இது வந்து ஆன்மாவின் சுயசரிதை, இது ஈசனின் சுயசரிதை, பரம்பொருளுடைய ஆரம்பம் பரமாத்மா, அதுக்கப்புறம் ஜீவாத்மா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி இது சொல்லுது அப்படின்னா, ரெண்டாவது ஆன்மாவின் சுயசரிதைன்றது ஆன்மா, ஜீவான்மா, நம்மளுக்குள்ள இருக்க அந்த ஜீவான்மா எப்படி நம்மளை இயக்கிட்டு இருக்கு, நம்ம மூளை. ஆன்மாவின் சுயசரிதம்ன்றது ரொம்ப பெரிய புக்கு. அதுல வந்து 700 பக்கங்கள் இருக்கு. முழுக்க முழுக்க மிட் பிரெயினை பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த புக்ல இருக்கு. அவ்வளோ டீட்டெயிலான விளக்கங்கள், அணு பத்தி, அட்டாமிக் பிசிக்ஸ், அட்டாமிக் பிளஸ் நியூரோ சயின்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள். அதை படிக்கவே அந்த 700 பக்கத்தை நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும், அவ்வளோ டெடிக்கேட்டடா படிச்சா கூட. அது வந்து அந்த ஆன்மாவின் சுயசரிதை அப்படின்ற அந்த புக்ல இருக்கு. ஸோ இந்த 3 புத்தகங்கள் படிச்ச பிறகு நான் சொன்ன இந்த முருகப்பெருமான் அருளிய
மூளை புத்தகம் அதான் வந்து முதல் வேதம் அப்படின்னு சொல்லலாம். அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புரியலனா இங்கிலீஷ்லயும் இந்த இந்த இதுல ரெண்டே ரெண்டு வந்து இங்கிலீஷ்ல இது பண்ணியிருக்காங்க. இந்த பிரெயின் அப்புறம் வாழ்வியல் நார்மலா வாழ்க்கையை பத்தின அந்த விஷயங்களை வந்து சொல்றது வாழ்வியல், அதுவும் முருகப்பெருமான் அருளியது தான். அது ரெண்டு மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்கு, மற்ற எல்லாமே பியூர் தமிழ்ல தான் இருக்கு. ஸோ இந்த நான்கு புத்தகங்கள், ஸோ ஆகம வேதம், கலியுக காவியம் அதாவது ஈசனின் ஆத்மாவின் சுயசரிதம், ஈசனின் சுயசரிதம் அடுத்து இந்த நான்கு புத்தகங்கள் மூளை, ஒளி, ஒளி, அந்த பிரம்மம். இதுக்கப்புறம் வாழ்வியல் பத்தி முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு. அந்த புத்தகங்கள்ல நார்மலா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஒரு குழந்தைய வளர்க்கணும், ஒவ்வொரு ஏஜ்லயும் என்ன மாதிரி ஒரு ஞான வளர்ப்புன்னு சொல்லுவாங்களே, குழந்தைய எந்த மாதிரி வளர்க்கணும், ஞான குழந்தையா வளர்க்கறது, அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி லைஃபை வந்து ஒரு முக்தி பாதையை நோக்கி ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்வியல், புற வாழ்வும் சக்சஸ்ஃபுல்லா இருந்து அக வாழ்வும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் பிலாசபியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெளிவா முருகப்பெருமான் அந்த வாழ்வியல் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற அந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த புத்தகங்கள்லாம் எங்க வாங்கலான்றத திருப்பி நான் ஒரு தடவை இந்த டிஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்றேன். இது எல்லாமே ஜெயந்தி அம்மா மூலமா உயராற்றல்கள் கொடுத்த புத்தகங்கள் தான். இதை தவிர திருஞானம் அப்படின்ற இந்த புத்தகம் வந்து ஜெயந்தி அம்மா சேனல் பண்ண புத்தகம் தான். இது வந்து சாரதா தேவி அம்மா திருஞானம் சாரதா தேவி கொடுத்த அந்த சேனலிங் மெசேஜ். இது வந்து திருப்பி மூளை பத்தினதான். உள் மூளையில இருக்கிற வெற்றிடங்கள் பத்தி, மிட் பிரெயின் பத்தி கலியுக ஆன்மாவின் சுயசரிதை இருக்கு இல்லையா, இது வந்து அதுக்கு அடுத்த லெவல். இதெல்லாம் படிச்சாதான் இதுல இவங்க சொல்ற அந்த வெற்றிடம் பத்தி தெரியும். இந்த திருஞானம் புத்தகத்துல சாரதா தேவி அந்த அம்சம் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஞானத்தை கொடுத்திருக்காங்கன்னா, 3 விதமான வெற்றிடம் இருக்கு. ஆன்ம ஒளி, நம்மளுடைய ஜீவா ஆன்மாவுடைய அந்த வெற்றிடம். அதுக்கப்புறம் நிலையில போறப்ப இறை ஒளியின் வெற்றிடம். அதுக்கு அடுத்த நிலையில ஃபைனலா இருக்கிற அந்த ஆரிஜின், அந்த ஒன்றுமற்ற தன்மை, சிவத்தன்மை, அந்த சூனிய ஒளியின் வெற்றிடம். இந்த 3 விஷயங்களை ரொம்ப டீப்பா சயின்டிபிக்கா அப்படின்ற அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஏகப்பட்ட அருளுரைகள் நம்மளுடைய இந்த நம்ம வாழ்ற காலத்துல நம்ம பார்த்த அந்த குருமார்கள், வள்ளல் பெருமானா இருக்கட்டும், மகாவதார் பாபாஜியா இருக்கட்டும், சீரடி சாய்பாபா இருக்கட்டும், எல்லா குருமார்களும் ஜெயந்தி அம்மா மூலமா இந்த யுகம் மாற்றத்துக்கு அவங்களுடைய அருளுரைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட சேனலோட அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அருளுரைகள் வந்து தெரியும். மகாவதர் பாபாஜி வந்து தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அவரே வந்து மகாவதர் பாபாஜியே இங்கிலீஷ்ல சொன்ன அந்த அருளுரைகளும் இருக்கு. நான் அதோட லிங்க்ஸை வந்து நான் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட அருளுரைகள் இருக்கு. அதை தவிர இந்த யுகம் மாற்றத்துக்கு கரண்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த அன்பாலயம் அந்த ஆர்கனைசேஷன்ல 13 தெய்வங்கள், தெய்வ அம்சங்கள் நேரடியா வந்து யுகம் மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ண எல்லாமே யுகம் மாற்றத்தை சார்ந்ததா. இப்ப சொல்ற எல்லா விஷயங்களும் யுகம் மாற்றத்துக்கு இந்த கலியுகத்துல மனிதர்களுக்கு அவங்களோட ஞானத்துக்கு உதவிக்காக தான். இது எல்லாமே இந்த புத்தகங்கள் எல்லாமே அறிவியல் சார்ந்து விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானமா தான் எல்லா விஷயங்களும் இருக்கு. பியூர் சயின்ஸ். பட் நம்மளோட சயின்ஸ் அந்த லெவல்ல இல்லை. அவங்க சொல்ற சயின்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு இன்னும் பல காலங்கள் ஆகும். நம்ம இருக்கிறது ரொம்ப பேசிக்கான சயின்ஸ். நம்ம இப்போ இருக்கதே அவங்க சொல்ற சயின்ஸ் வந்து அதான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஆன்மீகம் அப்படின்றது சயின்ஸுடைய இந்த உச்சபட்ச பரிணாம வளர்ச்சி தான் ஆன்மீகம் சொல்லலாம். ஆன்மீகம் வேற, அறிவியல் வேற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற அறிவியல்ன்றது ரொம்ப ரொம்ப எலமெண்ட்ரி ஸ்கூல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் தான் வந்து அளவிட முடியாத அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சயின்ஸ் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தோட கலந்து இந்த புத்தகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தவிர நான் சொன்ன இந்த தெய்வங்கள் 13 தெய்வங்களுடைய அருளுரை இப்ப வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்தந்த கால ஏற்றத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு ஏத்தாப்புல அந்தந்த அம்சங்களுடைய எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அந்த அம்சங்களுடைய எனர்ஜியா அவங்க வந்து அருளுரையா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்து வழிகாட்டிட்டு இருக்காங்க. அதுலயும்
டிரெக்டா அகத்திய பெருமானுடைய நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு அவருடைய அந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு பூமிக்கு நிறைய இருக்கும். அந்த நட்சத்திரத்துல ஜெயந்தி அம்மா வந்து அகத்திய பெருமானோட அந்த அருளுரையை வாங்கி நம்மளுக்கு அதுல இருக்க அவ்வளோ ஞான விஷயங்களை வந்து இன்னமும் கொடுத்துட்டே இருக்காங்க கரண்டா. அவங்க சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அருளுரை மெசேஜும் பார்க்கலாம். அந்த அருளுரையெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அதை டீகோட் பண்ணி பார்த்தா அதுல அவ்வளோ சயின்ஸ் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த அருளுரைக்கான அந்த விஷயங்கள் அதை புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண அவ்வளோ ஞான புரிதல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை தவிர குரு அன்னை இறைத்தன்மை அடைந்த பிறகு அவங்க ஜெயந்தி அம்மா மூலமா கொடுத்த அந்த சேனலிங் மெசேஜ் எல்லாம் வந்து புத்தகங்களா இல்லை, ஆனால் பிளேலிஸ்டா அவங்களோட சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம். இதுல வந்து நியூரான்றது நம்ம மூளையில இருக்க அந்த நியூரான் இருக்கு இல்லையா, அந்த நியூரானை பத்தி அவ்வளோ 48 பிளே வீடியோஸ் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல. அவ்வளோ டீட்டெயிலா இருக்கும். அவ்வளோ பியூர் சயின்ஸ், பயாலஜி படிச்சவங்களால கூட கனெக்ட் பண்ண முடியாது, அந்த அளவு டீட்டெயிலா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நியூரானை பத்தினது தான் அது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒற்றை அணு அப்படின்னு இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கு. அது முழுக்க முழுக்க உயிரணு பத்தினது. அதுக்கப்புறம் நாதோபதேசம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அது முழுக்க முழுக்க சவுண்டை பத்தினது, சவுண்ட் சயின்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த நாதோபதேசம் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்ல சவுண்டை பத்தின சவுண்டுக்கும் இறைத்தன்மைக்கும் இடையில இருக்கிற அந்த அந்த கனெக்ஷன், அந்த பாண்டிங்கை பத்தி அவ்வளோ டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த 5-6 மாசத்துல வந்து. இந்த ஞான பொக்கிஷங்கள்ல மூழ்கி பிரமிப்பா இருந்தது. இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப அவ்வளோ பிரமிப்பா இருந்தது. அப்புறம் அந்த பிரமிப்புல மூழ்கிட்டு இருக்கப்பதான் வந்து இது என்லெஸ்ஸா உள்ள போய்க்கிட்டே இருந்தது. நான் அதுல இப்ப நான் என்னென்ன படிச்சிருக்கேன்னா அதுல ஒரு சில விஷயங்கள் தான் படிச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் இன்னும் படிக்கவே இல்லை. ஆகம வேதம் தான் படிச்சிருக்கேன். ஈசனின் சுயசரிதம், கலியுக காவியம், அப்புறம் இந்த சொன்ன பிளேலிஸ்ட் இதெல்லாம் வந்து படிச்சிருக்கேன். முருகப்பெருமானுடைய அந்த மூளை பத்தி படிக்கிற ஆர்வத்துல தான் நான் எல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணதே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. என்னோட ஐடியா என்னன்னா இது எல்லாத்தையும் படிச்சு முழுசா புரிஞ்சு டைஜஸ்ட் பண்ண பிறகுதான் நான் வந்து இதை பத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு நிர்ணயத்துல இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து அதுக்குரிய டைம் இல்லை அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா எல்லா புத்தகத்திலையும் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்க விஷயம் வந்து இப்போ பர்டிகுலரா ஆகம வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க புரிஞ்சு மற்றவங்களுக்கு புரிய வையுங்கள், கற்று புரிய வையுங்கள் அப்படின்னு திருப்பி 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 சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு வந்து இந்த புக்கை படிக்கிறவங்க படிக்கிறதோட, ஏன்னா எல்லாருக்கும் இந்த புக்கை படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்காது. ஆனா அந்த புக்கை படிக்கிறது அவங்க ஒரு சிலருக்காக மட்டும் இந்த உயர் ஆற்றல்கள் இறங்கி வந்து இந்த விஷயங்களை போதிக்கலை. ஏன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி லெவலே வேற. இப்ப சொன்ன நான் எல்லாமே சப்த ரிஷிகள், அதுவும் இந்த கலியுக காவியம், அந்த ஆன்மாவின் சுயசரிதை 710 பக்கம் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே அதுக்கு பின்னாடி சப்த ரிஷிகளுடைய அந்த வேலை, அகத்திய பெருமானுடைய தலைமையில சப்த ரிஷிகள் சேர்ந்துதான் அவ்வளோ விஷயத்த நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு உயர்நிலையில இருக்க அந்த ஆற்றல்கள் வந்து அவங்களோட ஃப்ரீக்குவன்சியை இது பண்ணி நம்மளோட ஃப்ரீக்குவன்சிக்கு இறக்கி நம்மளுக்கு புரியிற மாதிரி இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. இது கண்டிப்பா இந்த யுக மாற்றத்துக்கு யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமோ அவங்க எல்லாருமே எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இறங்கி வந்து அவங்களோட லெவல்ல இருந்து இறங்கி வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நாம ஒருத்தருக்கு ஒருத்தவங்க உதவி செய்யணும். அவங்களே அவங்க லெவல்ல இருந்து மனிதர்கள் மேல பரிதாபப்பட்டு இந்த யுக மாற்றத்துக்காக, பூமிக்காக, பூமி தாய்க்காக, பூமியுடைய அந்த யுக மாற்றத்துக்காக உதவி செய்யறப்ப நாமளும் நம்மளுடைய மன மாற்றத்துக்காக, நம்மளுடைய எவல்யூஷனுக்காக வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்யணும் அப்படின்ற அந்த அந்த உந்துதல்ல தான் இந்த சேனலே ஆரம்பிச்சேன். நல்லா புரிஞ்சு படிச்சு டைஜஸ்ட் பண்ணிட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் அதை வந்து லா ஆஃப் ஒன்ல இருந்து மற்ற விஷயங்களோட கனெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற ஒரு ஒரு பிளான்ல வந்து நான் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். நான் வந்து என்னுடைய செல்ஃப் லேர்னிங்காக வந்து ஆக்சுவலாக செல்ஃப் லேர்னிங் சொல்ல முடியாது. நான் லேர்ன் பண்ணுறதே வந்து கற்றலே அதை வந்து பிறருக்கு வந்து புரிஞ்சு கொள்றதுக்காக தான் என்னுடைய ஃபிலாசபி. நான் அதுதான் நான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங். இதுதான் என்னுடைய ஃபிலாசபி. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம்னா அது நம்மளோட நின்றக்கூடாது. அது வந்து நம்மளை தாண்டி எத்தனை பேருக்கு போக முடியுதோ அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
அதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சது. அதுதான் என்னுடைய அந்த டீச்சிங் ஃபிலாசபியோடைய அடிப்படையே. லா ஆஃப் ஒன் அடிப்படையும் அதுதான். லேர்னிங் அண்ட் டீச்சிங் தான் லா ஆஃப் ஒன்னுடைய அடிப்படையே. அந்த காரணமா வச்சு தான் நான் லா ஆஃப் ஒன்ல இருக்கப்பட்டதே. ஸோ இதை படிக்கிறது எல்லாமே சொல்லித்தரணும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக அந்த அந்த உள்ள அந்த வேட்கை இருந்தாலும், அந்த பேஷன் இருந்தாலும் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்னுடைய கடமையில இருந்து நான் வந்து பின் வாங்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால வந்து எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவை கிடையாது. எனக்கு புரிதல் இருக்கிற அந்த விஷயங்கள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்க படிச்சுட்டேன்னா, அந்த புத்தகங்கள்ல இருக்கிற அந்த சாராம்சத்த நான் வந்து பேரலலா உங்களுக்கு எடுத்து சொல்றது மூலமா, உங்களுக்கும் வந்து நீங்க அந்த புத்தகத்த படிக்கிற ஆர்வமோ, இல்ல நான் சொல்ற அந்த சாராம்சத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புரிதலோ, அந்த புரிதல் மூலமா மனமாற்றமோ, அந்த மனமாற்றம் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமோ, அந்த வாழ்க்கையில மாற்றது மூலமா உங்களோட சுற்றுச்சூழல்ல மாற்றம், அதுக்கப்புறம் யுக மாற்றம், எல்லாமே ஒரு சின்ன ரிப்பிள்ல இருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. அதுதான் வந்து சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாரி, எல்லாரும் தன்னுடைய அந்த புரிதல வந்து முடிஞ்ச அளவு சொல்ல, 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 நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த யுகம் மாற்றத்துக்கான அந்த அந்த விதைய வந்து விதைக்கலாம். அது அதுக்குரிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதனால நான் திருப்பி வந்து நான் ஹோல்ட் பண்ணாம நான் என்னென்ன படிக்கிறேனோ அதை கனெக்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம். வேலை எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய இந்த கடமை அதையும் வந்து செய்யலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்தேன். ஸோ என்னோட பிளான் என்ன அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் தேடுதல்ல எனக்கு கிடைச்ச விஷயங்களோட கனெக்ட் பண்ணி இந்த கரண்ட் என்னுடைய ஃபோக்கஸ்ல இருக்க விஷயங்களையும் ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான், சத்தியம் ஒன்றுதான். அது வந்து வெவ்வேறு மார்க்கங்கள்ல வெவ்வேறு விஷயங்களா போதிக்கப்படுது. ஈவன் எனக்கு என்ன என்ன தோணுதுன்னா, லா ஆஃப் ஒன்ல ரா சொன்ன அந்த ராவும் இப்ப சப்த ரிஷிகள் மகரிஷி அகத்திய பெருமானுடைய தலைமையில வர்ற அந்த உயர் ஆற்றல்கள், அப்புறம் உலகத்துல எங்கெங்கேயோ இருக்கிற எல்லா உயிராற்றல்களும் ஒரு சோர்ஸ்ல இருந்த ஆற்றல்கள் தான். ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்தவங்க தான். ஒரு சோசியல் மெமரி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வர்றவங்க தான். அவங்க அந்தந்த ரீஜன்ல அந்தந்த ஜியாகிரபிக்கு ஏத்த அப்படிதானே மதங்களே உருவாச்சு. அதே மாதிரி தான் அந்தந்த ரீஜனுக்கு ஏத்தாப்புல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க சத்தியத்தை மட்டுமே நம்ம பார்க்கணும். அந்த அந்த கண்டென்ட் அந்த கண்டெக்ஸ்ட்டை நம்ம புரிஞ்சு அதை வந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ லா ஆஃப் ஒன்னை கனெக்ட் பண்ணி டொலாஸ் கேனன்ஸ் உடைய அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அண்ட் கன்வல்யூஷன் யூனிவர்ஸில் படித்த விஷயங்கள், அப்புறம் வள்ளல் பெருமான் அதை பற்றி நான் இன்னும் முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல. அகவலோ திருவருட்பா ஆறாம் திருமுறை அதையும் கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இப்ப இப்ப இந்த ஞான கலந்த பக்தி மார்க்கத்துல இருக்க இந்த கடல் மாதிரி இருக்கிற இந்த அருளுரை விளக்கங்கள்ல இருக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எளிமையா சொல்ல முடியுமோ அந்த அளவு எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற அந்த பிளான், அந்த பேஷன் வந்து அந்த வேட்கை மனசுக்குள்ள இருக்கு. என்னால முடிந்த அளவு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இத நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த செயலுக்கு பின்னாலும் இந்த செயலின் விளைவுக்கு பின்னாலும் இருப்பது இறைத்தன்மையும் உயர் ஆற்றல்களுமே. என்னால் ஆவது எதுவும் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை என்னோட இறைத்தன்மை மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்க உங்கள் இறைத்தன்மைக்கு வந்து கம்யூனிகேட் பண்ற வெறும் கருவி மட்டுமே நான் அப்படின்ற அந்த புரிதலோட நான் என்னால முடிஞ்ச அளவு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சேனலிங்ல தான் நான் இது வரைக்கும் நான் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவு எடுத்து கொண்டு வந்துட்டு இருந்தேன். அதுல எனக்கு ஒரு பெரிய பிளானே இருந்தது. லா ஆஃப் ஒன்ல இருக்க அந்த 101 செஷனையும் டீகோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு பிளான்ல இருக்கிறப்பயே எனக்கு வந்து இந்த பொக்கிஷம் கையில கிடைச்சது. ஸோ நம்ம நம்மளுக்கு தெரிந்த மொழியில இவ்வளவு மெய்ஞானம் கலந்த அந்த விஞ்ஞானம் கலந்த அந்த சேனலிங் மெசேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வியை வந்து நான் நிறைய வீடியோஸ்ல லா ஆஃப் ஒன்ல கூட கேட்டிருக்கேன். அந்த கேள்வியுடைய விடையா தான் வந்து இப்ப வந்து எனக்கு இந்த 4-5 மாசத்துல என்னை எந்த அளவு லேர்ன் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த இறைத்தன்மை கொடுத்துருக்கு. ஸோ அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்றத உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இறைத்தன்மையுடைய அந்த ஆசீர்வாதம் அதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி
டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தராக ஒவ்வொரு புக்காக ஒவ்வொரு விஷயங்களா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்கமிங் வீடியோஸில். எண்ணம், சொல், செயல் மூன்றும் அன்பு மற்றும் அறம் சார்ந்து ஒருங்கிணைந்து ஆணவம், கண்மம், மாயை, பற்று ஆகியவை நீங்க பெற்று பேரன்பு, பேரறிவு, பேரானந்தம், பேரமைதி, பேரருள் பெருகி மனம் ஆன்மாவினுள் ஒடுங்கி ஆன்ம நோக்கமும் பிறவி கடமைகளும் சிறப்பாய் நிறைவேறி விரைவாய் ஆன்ம விடுதலையும் ஒளி உடலையும் நாம் அனைவரும் பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.